ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அதிகமாக ஷுட்டு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணுறது எங்கேன்னு நமக்கு தெரியாது. அதே சமயம் இதனுடைய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம யோசிப்போம், நான் நல்லா படிச்சிருந்துருக்கணும், நான் நல்லா படிச்சிருந்தா நல்லா மார்க் வாங்கியிருப்பேன், அப்போது நான் நன்றாக படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க, அங்கே டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சு. அப்போது வந்து யோசிப்பீங்க, நான் டிக்கெட் முன்பதிவு பண்ணியிருக்கணும், அதாவது நான் முன்னாடியே டிக்கெட்டை புக் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். சரி, அடுத்து ஏதாவது இன்டர்வியூக்கு நீங்கள் போகணும், சீக்கிரமாக நீங்கள் நைட்டு தூங்கினா தான் மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்கணும். ஆனால் நீங்கள் சரியாக தூங்கலை, மார்னிங் எழுந்து லேட் ஆகிடுச்சு. அப்போ சொல்லுவீங்க, நேற்று நைட் நான் வந்து சீக்கிரம் தூங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயம் இன்டர்வியூ டைமை நான் கரெக்டாக செக் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நான் நன்றாக தூங்கியிருக்க வேண்டும், நான் இன்டர்வியூ டைமை செக் பண்ணியிருக்க வேண்டும், நான் நன்றாக படித்திருக்க வேண்டும். ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷன் புரியுதா? அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம எப்படி அதை இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரியா? ஒன்றும் இல்லை, இந்த சிச்சுவேஷனை வந்து வெறும் அந்த ஷுட்டு யூஸ் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் வெறும் ஷுட்டு மட்டும் கிடையாது, அந்த ஷுட்டுக்கு பக்கத்தில் என்ன வேர்ப் ஃபார்ம் யூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃபார்மா, செகண்ட் ஃபார்மா, தேர்ட் ஃபார்மா, இல்லை ஹேவ் வருமா, ஹேட் வருமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆக்சுவலாக இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, எடுத்த உடனே சப்ஜெக்ட் வரணும். சரியா? சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ஷுட் யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே வேண்டும் அப்படின்னு வந்துருச்சு, ஒரு விஷயத்த செய்ய வேண்டும் அப்படின்னாலே நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஷுட் ஆர் மஸ்ட் யூஸ் பண்ணுவோம், இங்கே நம்ம ஷுட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, டன். ஸோ இப்போது அடுத்தது வந்து பாருங்கள், இருக்க அப்படின்னு வந்துருச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இருக்கிறது அப்படின்னு வந்தாலும் நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஓகே, அடுத்தது வந்து இது ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஆனால் நம்ம அதை ப்ரெசென்ட்டில் சொல்கிறோம், நான் அதை செஞ்சுருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வேர்பை வந்து நம்ம எதில் எழுதணும்னா, வேர்ப் தேர்ட் ஃபார்மில் நம்ம எழுதணும். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷுட்டு ஹேவ் வேர்ப் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? டன். ஸோ அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நான் டிக்கெட் முன்பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இந்த இடத்துல இதை எப்படி எழுதணும்? எடுத்த உடனே சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். நான் அப்படின்றதுக்கு ஐன்னு எழுதியாச்சு. அடுத்தது ஷுட்டு யூஸ் பண்ணணும். ஐ ஷுட். அடுத்தது ஹேவ் எழுதணும். ஐ ஷுட் ஹேவ். அடுத்து வேர்ப் தேர்ட் ஃபார்ம். இதில் முன்பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஆக்சுவலாக இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லணும்? புக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஐ ஷுட் ஹேவ் புக்டு. ஐ ஷுட் ஹேவ் புக்டு த டிக்கெட்ஸ். எதை புக் பண்ணியிருக்கணும்? டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கணும். ஸோ ஐ ஷுட் ஹேவ் புக்டு த டிக்கெட் ஏர்லியர். ஸோ முன்னாடியே நான் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ ஷுட் ஹேவ் புக்டு த டிக்கெட்ஸ் ஏர்லியர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். இப்போ நான் உனக்கு கால் பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இந்த இடத்துல நான் அப்படின்ற போது ஐன்னு யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து ஐக்கு அடுத்ததான் நம்ம சப்ஜெக்ட்க்கு அப்புறம் ஷுட் யூஸ் பண்ணணும். ஐ ஷுட். நெக்ஸ்ட் ஹேவ் யூஸ் பண்ணோம். ஐ ஷுட் ஹேவ். அடுத்து வேர்ப் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். இதில் வேர்ப் தேர்ட் ஃபார்ம் கால் பண்ணுறது. அப்போ காலுடைய தேர்ட் ஃபார்ம் வந்து என்னென்னா கால்டு. ஐ ஷுட் ஹேவ் கால்டு. யாருக்கு கால் பண்ணியிருக்கணும்? உனக்கு. ஐ ஷுட் ஹேவ் கால்டு யூ. ஓகே, ஏதாவது எமர்ஜென்சி. ஓகே, அப்போ அந்த டைமில் நான் உனக்கு ஃபோன் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ நான் ஃபோன் பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஐ ஷுட் ஹேவ் கால்டு யூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து அவன் நன்றாக படித்திருக்க வேண்டும். மார்க் கம்மியாக போயிடுச்சு, அவன் நல்லா படிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த சுச்சுவேஷனில் இதை அவன் அப்படின்றதுக்கு ஹீ யூஸ் பண்ணியாச்சு. ஹீக்கு அப்புறமா நம்ம ஷுட் யூஸ் பண்ணணும். ஷுட்டுக்கு அடுத்தது நம்ம ஹேவ் யூஸ் பண்ணணும். ஹேவ்க்கு அப்புறமா நம்ம வேர்ப் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அப்போ படித்திருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ஸ்டடின்னு சொல்லுவோம். ஸ்டடியுடைய தேர்ட் ஃபார்ம் என்ன? ஸ்டடீடு. ஹீ ஷுட் ஹேவ் ஸ்டடீடு. நன்றாக அப்படின்னு வந்துருச்சு. அப்போ நம்ம இங்கே வெல் யூஸ் பண்ணணும். ஓகே, ஹீ ஷுட் ஹேவ் ஸ்டடீட் வெல். அவன் நன்றாக படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். நீ அலாரம் செட் பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது இன்டர்வியூ டைமை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம சொல்லுவோம், நான் நைட்டே வந்து அலாரம் செட் பண்ணியிருக்கணும், அலாரம் செட் பண்ணாமல் தூங்கினதுனால அப்போ நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நான் வந்து அலாரம் செட் பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நீ அப்படின்றதுக்கு யூன்னு யூஸ் பண்ணியாச்சு. யூ. அடுத்து ஷுட் ஹேவ். யூ ஷுட் ஹேவ். அடுத்தது இதில் வேர்ப் என்ன? செட் பண்ணியிருக்க வேண்டும். செட் அப்படின்ற வேர்புக்கு வந்து ஃபஸ்ட் ஃபார்ம் செட்டு தான், செகண்ட் ஃபார்மும் செட் தான், தேர்ட் ஃபார்மும் செட்டு தான். செட் செட் செட். ஸோ அப்போ தேர்ட் ஃபார்மும் நம்ம என்ன தான் எழுத போகிறோம்? செட். ஓகே, யூ ஷுட் ஹேவ் செட். யூ ஷுட் ஹேவ் செட் த அலாரம்.
ஓகே, யூ ஷுட் ஹாவ் செட் அலாரம், யூ ஷுட் ஹாவ் செட் அலாரம் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகே, அடுத்து நான் நேற்று இரவு நன்றாக தூங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இந்த இடத்துல நான் அப்படின்றதுக்கு ஐ எழுதியாச்சு. அடுத்து ஷுட் ஹாவ், ஐ ஷுட் ஹாவ், ஐ ஷுட் ஹாவ் என்ன பண்ணியிருக்கணும், தூங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. அப்போது ஸ்லீப்புடைய தேர்ட் ஃபார்ம் வந்து ஸ்லெப்ட், ஸ்லீப், ஸ்லெப்ட், ஸ்லெப்ட். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும், ஸ்லெப்ட். ஓகே, ஐ ஷுட் ஹாவ் ஸ்லெப்ட் எப்போ அப்படின்னா ஸ்லெப்ட் வெல், இங்கே அதுக்கு முன்னாடி வெல்னு எழுதியாச்சு, இங்கே நன்றாக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஐ ஷுட் ஹாவ் ஸ்லெப்ட் வெல் எப்போ அப்படின்னா நேற்று இரவு. அப்போது நேற்று இரவு அப்படின்றதுக்கு நம்ம என்ன எழுதணும், லாஸ்ட் நைட். ஓகே, லாஸ்ட் நைட். ஓகே, ஸோ ஐ ஷுட் ஹாவ் ஸ்லெப்ட் வெல் லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் நேற்று இரவு நன்றாக தூங்கி இருக்க வேண்டும், இதை ஐ ஷுட் ஹாவ் ஸ்லெப்ட் வெல் லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லணும். அடுத்து நீ இன்டர்வியூ டைம் மீண்டும் செக் பண்ணியிருக்க வேண்டும். டைமை மிஸ் பண்ணியாச்சு, ஆல்ரெடி இன்டர்வியூ டைமை மிஸ் பண்ணியாச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், முன்னாடியே திரும்பவும் செக் பண்ணியிருந்துட்டு தூங்கியிருக்கணும். அப்போ நம்ம சொல்லுவோம், உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவோம், நீ முன்னாடியே இன்டர்வியூ டைமை செக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணுவான். ஓகே, நீ அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இங்கே சப்ஜெக்ட் என்ன யூஸ் பண்ணும், யூ. ஓகே, யூ ஷுட் ஹாவ், இதில் ஆக்ஷன் என்ன, செக் பண்ணியிருக்க வேண்டும். யூ ஷுட் ஹாவ் செக்டு, யூ ஷுட் ஹாவ் செக்டு. எதை செக் பண்ணியிருக்கோம், இன்டர்வியூ டைம். யூ ஷுட் ஹாவ் செக்டு த இன்டர்வியூ டைம், யூ ஷுட் ஹாவ் செக்டு த இன்டர்வியூ டைம். அடுத்தது இதில் மீண்டும் அப்படின்னு வந்துருச்சு. அப்போது இந்த இடத்துல நம்ம அகெயின் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும். ஓகே, அகெயின் அப்படின்னா மீண்டும். அப்போது யூ ஷுட் ஹாவ் செக்டு த இன்டர்வியூ டைம் அகெயின் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது அவன் குடை கொண்டு வந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. வெளியில் போயாச்சு, போனதுக்கப்புறம் மழை வரும் இல்லையா. அப்போ நம்ம சொல்லுவோம், நான் குடை எடுத்துகிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா அவன் குடையை கொண்டு வந்திருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா அவன் அப்படின்ற இடத்துல நம்ம ஹீ யூஸ் பண்ணியாச்சு. ஹீக்கு அப்புறமா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஷுட் யூஸ் பண்ணணும். ஹீ ஷுட். அடுத்ததான் என்ன எழுதணும், ஹாவ் யூஸ் பண்ணணும். ஹீ ஷுட் ஹாவ். அடுத்து வேர்ப் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இதில் வேர்ப் என்னது, கொண்டு வந்திருக்க வேண்டும், கொண்டு வருதல். இதுக்கு இங்கிலீஷில் பிரிங், பிரிங்குடைய தேர்ட் ஃபார்ம் brought. ஓகே, அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும், brought. He should have brought என்ன கொண்டு வந்திருக்க வேண்டும், குடை. He should have brought the umbrella. He should have brought the umbrella. ஓகே, அடுத்து நாம் கார் எடுத்துகிட்டு வந்திருக்க வேண்டும். போனதுக்கப்புறம் யோசிப்போம், ஒரே ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம கார் எடுத்துகிட்டு வந்திருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், நாம் அப்படின்ற இடத்துல நம்ம வி யூஸ் பண்ணுவோம். வி ஷுட் ஹாவ். அடுத்தது எடுத்துகிட்டு வந்திருக்க வேண்டும், அதுக்கு டேக் யூஸ் பண்ணணும். டேக்குடைய தேர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா டேக், டூக், டேக்கன். அப்போ தேர்ட் ஃபார்ம் டேக்கன். அப்போது வி ஷுட் ஹாவ் taken the car. We should have taken the car. ஓகே, அடுத்தது அவள் உண்மையை சொல்லியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அந்த இடத்துல ஒரு உண்மையை மறைச்சிட்டா. ஸோ அந்த உண்மையை அவள் சொல்லியிருந்தானா அந்த ப்ராப்ளமே சால்வ் ஆகிருக்கும். அவள் உண்மையை சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல அவள் அப்படின்ற போது இந்த இடத்துல ஷீ யூஸ் பண்ணுவோம். ஷீக்கு அடுத்தது நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம். ஷீ ஷுட் ஹாவ் சொல்லியிருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு டெல் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணோம். டெல்லுடைய தேர்ட் ஃபார்ம் என்னென்னா டோல்டு. டெல், டோல்டு, டோல்டு. அப்போ தேர்ட் ஃபார்ம் டோல்டு. அப்போது ஷீ ஷுட் ஹாவ் டோல்டு என்ன சொல்லியிருக்க வேண்டும், உண்மையை. அப்போது ஷீ ஷுட் ஹாவ் டோல்டு த ட்ரூத்.
ஓகே, ஷீ ஷுட் ஹேவ் டோல்ட் த ட்ரூத் அப்படின்னா அவள் உண்மையை சொல்லி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும். ஓகே, டன். ஸோ இப்போ வந்து கீழே 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். நீ உடனே என்னை அழைச்சிருக்கணும். ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிடுச்சு, இல்லை வீட்டில் வந்து யாருக்காவது உடம்பு சரியில்லை, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க, அப்போ அப்பா வந்து சொல்லுவாங்க நீ உடனே எனக்கு கால் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுச்சுவேஷன். இது வந்து என்னென்னா ஏதாவது ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அப்போ வந்து நம்ம சொல்லுவோம் நீ ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போது இந்த 2 வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே சமயம் இந்த வாக்கியங்களை டே டு டே லைஃப்பில் உபயோகப்படுத்துங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒன்ஸ் இந்த சென்டென்ஸ் எல்லாமே டாப் டு பாட்டம் ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணி வாயில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, உங்களுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, டன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன். எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஓகே, தேங்க்யூ.